நாங்கள் நெடுநேரம் அடிக்கடி சூரிய ஒளியில் நிற்பதால் அல்ட்ராவயலட் கதிர்வீச்சுக்கு உள்ளாகிறோம். இதனால் எமது தோல் சுடுபட்டு கரும்புள்ளிகளுடன் சுருக்கம் வந்து முதிர்ச்சியான தோற்றத்தை தருகின்றது. இதனை தவிர்க்க சன்ஸ்க்ரீன் பாவிப்பது அவசியமாகிறது. முக்கியமாக நீங்கள் ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கும்போது பார்க்கணும், SPF என்று எழுதியிருப்பாங்க. SPF என்றது சன் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் என்று நாங்கள் சொல்லுவோம். SPF வேல்யூ 15 அப்படி என்னக்குள்ள அது 93% உங்களுக்கு ப்ரொடெக்ஷனை தரும். ஆகவே SPF வேல்யூ 30 எனக்குள்ள 97% உங்களுக்கு தரும். மற்றது SPF வேல்யூ 50 சொல்லக்குள்ள 98% தரும். நீங்கள் வாங்கும்போது SPF வேல்யூ 30 வாங்கினீங்கன்னா இன்டோரில் உள்ளுக்கு இருக்கிற நேரத்தில் நீங்கள் பாவிக்கலாம். நீங்கள் அவுட்டோரில் போய் நீங்கள் ஏதாவது செய்ய போகிறீங்க இல்லைன்னா வெளியில் போகிறீங்க அப்படின்னாக்குள்ள நீங்கள் வந்து பாவிக்கணும். 50 பாவிச்சிங்கன்னா காணும். SPF லெவல் 50க்குரியதை செலக்ட் பண்ணிங்கன்னா நல்லது. எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம். இன்னும் ஒரு முக்கியமான பொருள் அது மாத்திரமல்ல, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலில் PA ஃபேக்டர் 2 எழுதியிருப்பாங்க. அல்லது PA என்று போட்டு ஒரு ப்ளஸ் போட்டிருப்பாங்க, அல்லது 2 ப்ளஸ் போட்டிருப்பாங்க, அல்லது 3 ப்ளஸ் போட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ண PA எனக்குள்ள இது USB லைட்டர் ப்ரொடெக்ஷன் எவ்வளோத்துக்கு அப்படின்றதை காட்டுது. இதில் PA ப்ளஸ் 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 3 தரம் ப்ளஸ் போட்டதை செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் எடுக்கும்போது இந்த க்ரீம்களை வாங்கினா நீங்கள் போட்டதுக்கு பிறகு ஒரு 20 நிமிஷத்துக்கு வரை நீங்கள் காத்துக்கிறது. அதுக்கு பிறகு தான் நீங்கள் வெளியில் போகணும். பிறகு நீங்கள் இந்த அவுட்டோரில் நீங்கள் கணக்கு நேரம் தொடர்ச்சியாக இருக்கிறீங்க அல்லது இன்டோரில் இருந்தாலும் 3 மணித்தியாலத்துக்கு ஒரு தரம் கட்டாயம் நீங்கள் திரும்ப இதை ரிப்பீட் பண்ணி போட வேண்டி ஏற்படும். ஸ்விம்மிங்கு போகிறீங்கன்னா ஃபுல்லாக இது வரும். வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்க்ரீன் இருக்குது. இல்லாட்டி சிலர் ஸ்போர்ட்ஸ் செய்கிறாங்க இருப்பாங்க, ஃபுல் டே கிரிக்கெட் அடிக்கிற, ஃபுட்பால் அடிக்கிற, அவங்களுக்கு என்னென்னா சரியான அவங்களுக்கு ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆன உடனே நார்மலான சன்ஸ்க்ரீனை போட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படியே வலிஞ்சு ஓடிடும். ஆகவே நீங்கள் என்ன செய்யணுமெண்டா இதில் வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட் என்று பார்த்து அதைத்தான் வாங்கி நீங்கள் பயன்படுத்தணும். அடுத்தது ட்ரை ஸ்கின் ஆக்களுக்கு நாங்கள் கூடுதலாக அந்த க்ரீமியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட SPF வேல்யூ கூட அது கொஞ்சம் க்ரீம் தன்மை கூடையாக இருக்கும். அந்த ட்ரை ஸ்கின் ஆக்களுக்கு அப்படியானதில் பாவிக்கிறது மிக நல்லது. மற்றது ஒயிலி ஆன ஆக்களுக்கு வந்து அது தடிப்பு குறைவாக இருக்கிற ஒரு ஜெல் டைப்பாக இருக்கிறதுல பாவித்தால் மிக மிக நல்லது. மற்றது சென்சிட்டிவ் ஸ்கின் ஆக்களுக்கு கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் ஒன்று கட்டாயம் செய்யணும். மற்றது சிலர் வந்து மேக்கப் அதில் போடணுமெண்டா சன்ஸ்க்ரீனை போட்டு சன்ஸ்க்ரீனுக்கு மேலே உங்களோட மேக்கப்பில் போட்டுக்கொள்ளலாம். நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.